ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் முடிஞ்சால் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எபிசோட் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தெரியலாம், பட் ஆனால் இதில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோ கேம் நோ லைஃப் சீசன் 1 எபிசோட் 7. நீ கண்டிப்பாக குளிச்சு தான் ஆகணும், ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ நீ குளிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சோரா சொல்கிறான். ஷாம்பு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் செவத்துக்குள்ளேருந்து வந்து கேட்டுட்ருக்கா. நம்ம ஷீரோவை தொட்டு பார்க்கணும், ஏன்னா அவள் வேறு உலகத்துலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்ரேல் பிளான் போடுதா. பட் ஆனால் நம்ம ஷீரோ என்னடானா முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவள் சோகமாகறா. இவங்கெல்லாம் கிறுக்குத்தனமாக பண்ணுறதை பார்த்துட்டு நானும் விட்டா கிறுக்காயிருவேன் போலியா அப்படின்னு ஸ்டெஃப் நினைக்கிறா. நம்ம ஸ்டெஃபோட முழு நேம் வந்துட்டு ஸ்டெஃப்னி டோலி. நான் உன்னை டோலின்னு கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜப்ரேல் கேட்கும். வேணாம், அது காமெடியாக இருக்கும் அப்படிங்கிறா. இல்லை, நான் டோலினே கூப்பிடுதேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு இங்கே இருக்கிற எந்த பொருளை வேணால் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கவும், சோராக்காக நான் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லவ்வோட செஞ்சுட்ருக்கவும், ஐயோ நான் ஏன் லவ்வில் விழுந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை முட்டிக்கிடுதா. இங்கே இந்த கோரமை பொண்ணு குளிச்சுட்ருக்கா. அந்த எல்ஃப் பொண்ணு அந்த இடத்துக்கு பாரா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம எல்ஃப் வந்து கோரமைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா. இந்த எல்கியா நாட்டில் புது கிங் வந்ததுலேருந்தே சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படிங்கவும், ஆமாம் அப்படின்னு நம்ம கோரமை சொல்கிறா. தோற்று போயிட்டான்னு நீ சோகமாக இருக்கும்போது கூட க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம எல்ஃப் கோரமையை கலாய்க்கிறா. அவங்க சைடு வேறு ஏதாவது ரேஸ் இருக்கா, அதான் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஸ்டெஃப் என்னடான்னா நம்ம சோராக்காக லவ்வோட நிறைய டோனட் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறா. நம்ம சோரா என்னடானா அனிமல் கேர்ள்ஸை பற்றி சொல்லு அப்படின்னோடனே அந்த வார் பீஸ்ட் கதையை ஃபுல்லாக சொல்ல ஆரம்பிக்கிறான். அண்ட் அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, 3rd பிளேஸில் இருக்குது அப்படின்னு ஜப்ரேல் சொன்னால், நம்ம சோரா என்னடானா அங்கே ஃபாக்ஸு, ரேபிட்டு, கேட்டு, க்யூட் பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவும், என்ன மன்னிச்சுக்கோங்க, என்னால் இதில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும்னு தோணல. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட சண்டை போட்டு தோற்று போயிட்டேன் அப்படின்னு ஜப்ரேல் சொல்லிட்டு இருக்கா. இங்கே அந்த குரமி என்னடனா அந்த வார்பீஸ் தான் இவங்க, அதாவது அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் தான் இவங்க கூட இருப்பாங்க. ஏன்னா எல்கேல இதுக்கு முன்னாடி இருந்த கிங் வந்துட்டு அவங்க கூட 8 தடவை சண்டை போட்டிருக்கான். மனுஷங்கள்லாம் ரொம்பவே வீக்காக, அவனால் தனியாளாக இருந்து எல்ஃப் மேஜிக்கை தோக்கடிச்சிருக்க முடியாது. ஸோ அவன் கூட ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு குரமி சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா நம்ம சோரா நெக்ஸ்ட்டு சண்டை போட போகிறதே ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் கூட தான். அந்த ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனோட கேம் ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு கேம் விளாண்டவங்களோட மெமரிஸ் அழிச்சிருவாங்க. இவங்க தோத்தாங்களா ஜெயிச்சாங்களா அப்படிங்கிற மட்டும் மெமரி தான் இருக்குமே தவிர அந்த கேம் பற்றின எந்த ஞாபகமும் இருக்காது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா கேம் என்ன அப்படிங்கிறதையே மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பிளானும் பண்ண முடியாது, ஸ்ட்ராட்டஜியும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சோரா சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் 8 தடவை அவங்க கூட சண்டை போட்டு தோற்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜப்ரேல் சொல்லவும், இவங்க தேடிட்டு இருக்கும்போது வாங்க நான் நேர்லேயே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவளோட மேஜிக் பவரை வச்சு அந்த இடத்துலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அவங்க வெளியே பறந்துக்கிட்டு இருக்காங்க. எல்ஃப் ரேஸ் அவங்க கூட 4 தடவை மோதி ஆனால் தோற்று போயிட்டாங்க. அண்ட் நானும் அவங்க கூட ஒரு தடவை தோற்று போயிருக்கேன். பட் ஆனால் நான்லாம் அந்த காலத்தில் வந்துட்டு வேறு லெவலில் ஃபைட் பண்ணி எல்லாரோட ரத்தோ சாதை அப்படின்னு தலைன்னு உறிஞ்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு இவள் வந்து அவளோட பழைய கதையை பேசிகிட்டு இருக்கா. அதை பாருங்கள், அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்டர்ன் ஃபெடரேஷனை காட்டுறாங்க. ஆக்சுவலி அது எல்கியா நாட்டோட பேலஸு. இதில் என்னடா அவங்க கெட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கவும் பார்த்தா ஆக்சுவலி அந்த முட்டாளான கண்ட்ரியே இந்த எல்கியாவோட மன்னர் தான் அப்படிங்கிறத நம்ம சோரா புரிஞ்சுக்கிட்டு தான், உங்கள் தாத்தா ஏன் இப்படி இருக்காரு, இந்த நாட்டில் பாதியை இழந்தாச்சு, அதுவும் அவரோட முட்டாள்தனத்தினால ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சோ தன்னோட பாதி நாட்டை யாராச்சும் இழந்துட்டு நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா ரொம்பவே ஹார்ஷாக பேசுகிறான், அவங்க தாத்தா ஒரு முட்டாள் அப்படின்னு. உடனே ஸ்டெஃப், எங்கள் தாத்தா முட்டாள் என்ன நான் அன்றைக்கி தானே சொன்னேன் அப்படிங்கும். இப்படி ஒரு பாதி நாட்டை இழந்துட்டு இருந்தால் முட்டாள்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்கவும், நீ என்னை பற்றி என்ன வேணால் பேசு, பட் ஆனால் எங்கள் தாத்தாவை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப்பை அழுதுகிட்டே அந்த இடத்துலேருந்து ஓடிதா. நீ ரொம்பவே அவகிட்ட ஹார்ஷாக பேசிட்ட, உனக்காக தான் பாரு ஆசையாக டோனட் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோனட்டை ஷீரோ நம்ம சோரா கிட்ட கொடுக்குறா. அது டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸ்டெஃபோட கையில் ஒரு கீ இருக்குது, அது அவங்க தாத்தா தான் அவகிட்ட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு புத்திசாலி வருவான், அவன்கிட்ட நீ இதை கூட என்னோட சீக்ரெட் ரூம் சாவி இது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃப் கையில் அதை கொடுத்துட்டு அவன் இறந்து போயிருந்தான். கண்டிப்பாக நான் இதை சோரா கிட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் நினச்சிருக்கும் போதே பார்த்தா ஜப்ரியல் சவுத்து வழியாக வந்துட்டு என்னோட மாஸ்டருக்கு உன்னோட உதவி தேவைப்படும்னு நினைக்கிறேன், விருப்பம் இருந்தா வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல இருந்து போய்தா. நான்லாம் போக முடியாது அப்படின்னு அவள் பெட்ஷீட்டை இழுத்து பற்றிட்டு சரி போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. பார்த்தா நம்ம சோரா ஏதோ ஒரு விஷயத்த ஆர்வமாக உட்காந்து தூங்காமல் தேடிட்டு இருக்கான். அந்த ஃபார்மர் கிங்கு அவர் இப்படி பண்ணதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், அவர் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவர் பெட்டிங் வச்சு இழந்த இந்த நாடு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக இருக்கிறது தான், இந்த எல்கியா நாட்டுக்கு தேவையே இல்லாதது தான். இவர் இத்தனை தடவை எதுக்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். மேபி அவர் முட்டாளாக இருக்கலாம் அப்படின்னு ஜப்ரீல் சொல்லவும், இல்லை அது காரணமாக இருக்காது, மேபி அவர் இதில் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை தடவை உட்காந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் 8 தடவை ட்ரை பண்ணியிருக்காரு, கரெக்டாக 8வது தடவையோடு நிறுத்திட்டார் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் ஸ்டெஃப்காக தானே இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, இல்லை மனுஷங்களில் எல்லாருமே வீக்கானவங்க தான், நான் ஒத்துக்கிட்டேன், நானும் சேர்ந்து தான், பட் ஆனால் எல்லா நேரத்துலையுமே அது இல்லை, சிலவங்க புத்திசாலித்தனமாகவும் இருக்காங்க, அதுக்கு ப்ரூஃப் இவா தான். இவளை நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இவா 3 வயசாக இருக்கும் போதே ரொம்பவே ஜீனியஸாக பேசினா, பட் ஆனால் மற்ற யாருக்குமே அதை புரிஞ்சுக்கிட்ட தன்மை இல்லை.
மனுஷங்க எல்லாருமே முட்டாள் இல்லை, அவங்க பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி தான் இந்த கிங்கும் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்ணியிருப்பாரு, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நம்ம சோரா அந்த கிங்கை பாராட்டி பேசிகிட்டு இருக்கான். 3 மில்லியன் மக்களோட லைஃப் அவர் கையில் இருக்கும்போது அவர் இப்படி முட்டாள்தனமாக எதுவும் பண்ண மாட்டாருன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா சொல்லவும், இப்போ சோரா மேலே நம்பிக்கை வருது. உடனே நம்ம ஸ்டெஃப் போயிட்டு இந்த சாவியை தூக்கி அவன் கையில் கொடுக்குறா. இதை எதில் போடணும்னு தெரியல அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, நாங்கள் ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பெட்டுக்கு சைடில் ஒரு க்ளூ இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி போனால் இந்த சீக்ரெட் ரூமை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சாவியை கொடுத்தாங்க. அது கரெக்டாக சேர்ந்துருது. இப்போ அப்படியே உள்ளே போய் பார்த்தா பழைய இடங்கிறதுனால நூலாமடையாக குப்பையாக தான் இருக்குது. அண்ட் அந்த பழைய கிங்கோட டைரி அந்த இடத்துல இருக்குது. நான் ஒரு முட்டாள் தான், அது எனக்கே தெரியும். பட் ஆனால் எதிர்காலத்தில் இந்த ஹியூமன் ரேஸை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஜீனியஸ் வருவான், அவனுக்காக நான் இதை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியில் எழுதியிருக்கு. நான் நினச்சது கரெக்டு தான். அந்த கிங் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. மேபி அவரோட மெமரிஸை இவங்க அழிக்காமல் விட்டுருக்கலாம். ஏன்னா இவர் வந்து திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறதுனால எப்படி இவர் ஜெயிக்க மாட்டார் அப்படிங்கிற தைரியத்தில் அந்த வார் பீஸ்ட்டு இவரோட மெமரிஸை அழிக்காமல் விட்டுட்டு பிளட்ஜ் வழியாக இவர் யார்கிட்டையுமே இந்த விஷயத்தை சாகிற வரைக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு போட்டுக்கலாம். பட் ஆனால் அவர் அதில் இருக்கிற லூப் ஹோலை கண்டுபிடிச்சி சாகிற வரைக்கும் தானே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ அந்த பிளட்ஜ் ஒர்க் ஆகாது. அவர் ஏன்னா செத்துட்டாரு. 8 தடவை வார் பீஸ் கூட மோதினதில் அவருக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடச்சிட்டு அதை நமக்காக விட்டுட்டு போயிருக்காரு. உன்னோட தாத்தா, சாரி, இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கிங் ரொம்பவே புத்திசாலி அப்படின்னு சொல்லி நம்ம சோரா சொல்லவும், நம்ம ஸ்டெஃப் எமோஷ்னலாக ஃபீல் ஆகி ஆள ஆரம்பிக்கிறா. நான் சொன்னல, மனுஷங்க எல்லாரும் முட்டாள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா ஜப்ரேல் கிட்ட சொல்கிறான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன் அப்படின்னு நம்ம சோரா சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஸ்டெஃபோட தாத்தாவா நானும் ஏதோ முட்டாள் அப்படின்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, அவனும் கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருக்கான். அண்ட் நம்ம ஸ்டெஃபோட ஃபுல் நேம் வந்துட்டு ஸ்டெஃப்னி டோலி. அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே இந்த எபிசோட் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.